வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. குரு வாழ்க குருவே துணை. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம். பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி எடுக்கலாம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வைக்குமா, அப்புறமா புளியோதரை வைக்கலாம். நான் நமக்கு தெரியாது, அதெல்லாம் அந்த விளையாட்டுக்கு நம்ம அல்ல. குருவாங்க குருவே துணை. குருவாங்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இதுக்குள்ள மீட்டிங் என்ன பண்ணுறது? கட்டே கிடைக்கலையா? இல்லை வரிசையில் வாங்கம்மா, நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது. ஒவ்வொரு கரண்டி வச்சு விடுப்பா, சீக்கிரம் வச்சு விட. நேரம் வந்து பாரு, மணி 4 ஆயிடுச்சு. இது என்ன பின்னாடி? நாளையிலேருந்து பறக்கும் படையை தான் விட மாட்டேங்க. சிவராமபுரம் குருவாக குருவே குரு சாதம் கம்மியாக. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தியும் எடுக்கலாம். பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் குருவாக குருவே துணை. மயிலாடுதுறையிலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் உள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்த சிவராமபுரத்தில் உள்ளது. மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கே அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்தின் நடுவே அமைந்துள்ளது. மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இந்த திருக்குளத்தின் நடுவே அமைந்துள்ளது. குருவாக குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம். பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாக குருவே துணை. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. இந்த வாரம் பாபாவுக்கு மேலே நீங்கள் ஆரத்தி வச்சுருக்கீங்க. அடுத்த வாரம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாரம். சாய்ராம். வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய்ராம். கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் முறையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பட்டன் ஃபோன் உள்ளவர்களிடம் கொண்டு போய் இந்த வீடியோவை கொடுக்கவும். சாய்ராம். குருவாக குருவே துணை. சிவராமபுரம் நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம். பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் சாய்ராம்.
ஏன் லேட்டா அங்கே போகிறேன். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடிகளும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வேற இந்த திருக்கோயிலிலும் இதுமாரி இந்த கஞ்சி வார்க்கும் பணி கிடையாது. நமது கோயிலில் இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 12 ஆண்டு காலமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னாச்சு சாப்பாடு சரியா போயிடுச்சா? என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுது. பிரசாதம் இல்லையா? பிரசாதம் சரியா போயிடுச்சா? சரியா போயிடுச்சா? அவ்வளோதான். புளியோதரை சரியாக இருக்கு. பார்சல் வழங்கப்படுகிறது. பார்சலும் வழங்கப்படுகிறது. பார்சலும் வழங்கப்படுகிறது. இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக அந்த கஞ்சி வார்க்கும் பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். தாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பட்டன் ஃபோன் உள்ளவரும் கொண்டு போய் இந்த வீடியோவை சேர்க்கவும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். கீழே வச்சாவது எடுத்துக்கம்மா. கீழே வச்சிருங்க. என்ன அசால்ட்ட இல்லை? எத்தனை டிகிரி தெரியுமா? அது அந்தோடலாம் தாண்டிடுச்சு. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில், அழகான அத்திமரம், அக்னி துணி. இந்த அக்னியை நீங்கள் 9 முறை சுற்றி வரும்பொழுது உங்களுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. அத்தி மரத்தை 7 முறை சுற்றும் பொழுது உங்களுடைய நீங்கள் நினைத்த கதைகள் அனைத்தையும் ஈடேறுகிறது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில். சிவா முன்னாடி இல்லை, ஆஞ்சநேயர்கிட்ட நீங்கள் இல்லடா, ஆஞ்சநேயர்கிட்ட கோயில் எடுப்போம். இவங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பக்தர்கள். சொல்லுங்க. யூடியூப் சேனலில் போகிறது தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். சாய் தொண்டர்கள்னு லைக் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ வந்து பாபா படம்லாம் வரும். நம்ம இந்த சிவராமபுரம் இந்த கோயில் ஆஞ்சநேயர் படம்லாம் வரும். எது வேணாலும் வரும். சாய் தொண்டர்கள் எழுதுங்க. சாய் தொண்டர்கள் அப்படின்னு போட்ட உடனே இந்த படம்லாம் வந்துடும். இந்த 2 நாளாக கிடைக்கும். போன வாரத்து வீடியோ தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் இன்னும் 2 நாளில் உங்களுக்கு சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பட்டன் ஃபோன் உள்ளவரோட கொண்டு போய் சேர்க்கவும். சிவராமபுரம் குருவாழ்க, குருவாழ்க. சாய்ராம். நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம். சாய்ராம். குருவாழ்க. அவ்வளோதான் புரிஞ்சிருச்சேன். சரி, சீக்கிரம் கிளம்புங்க போவோம். கோயிலுக்கு வந்துருக்கீங்க, பாபா கோயிலுக்கு வந்துருக்கீங்க. போய் வீடியோவை பாருங்கள், சூப்பராக எடுத்துருவாங்க. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். சொல்லுங்க, நாராயணன் வராது. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இந்த சீன்லையுமே வரல.
கடைசி சீனில் வரும் பாரு. வாங்க. ஹலோ 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 எனக்கு சொல்லு. ஹாய். பாய். இங்கே கிளம்பியாச்சா? சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க ஒரு வீட்டில் குருவாழ்க ஒரு வீட்டில் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். சாய்ராம். போதும் போதும் போதும்.